நன்மைகளுக்காக 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்துக்குள்ளே கொண்டு வந்தவராயிருக்கிறபடியால் அவர் செய்த மகத்துவங்களுக்காக, அவர் செய்த அற்புதங்களுக்காக, அவர் செய்த அதிசயங்களுக்காக ஒரு மனப்பட்டு கற்றை நோக்கி நாம் பார்க்கிறோம். ஏராளமான நன்மைகளை கற்று நமக்கு செய்திருக்கிறார். ஏராளமான பாதுகாப்பை கற்று நமக்கு கட்டைக்கு வைத்திருக்கிறார். உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்னவர். ஒவ்வொரு நாளும் அவர் கண்ணின் மணிக்குள் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறபடியால் ஆனந்தத்தில் கத்தரை நோக்கி நாம் பார்த்து ஆண்டவரே நம்ம மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி இந்த கர்த்தர் நாமத்தை நாம் ஏற்போம். அல்லேலூயா. பரிசுத்தரே இயேசுதேவா என்று சொல்லி உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவரை பாட பாட உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் நன்மைகளை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நம்மை கர்த்தரை நோக்கி நாம் பார்த்து நன்றி சொல்லுவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா நானிலத்தில் நிறைந்திருக்கிறதா. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா நானிலத்தில் நிறைந்திருக்கிறதா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் யோகமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் யோகமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா நானிலத்தில் நிறைந்திருக்கிறதா. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா நானிலத்தில் நிறைந்திருக்கிறதா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. ராஜாக்களோடு அமர்த்தினீரே, கொடுமையில் என்னை உயர்த்தினீரே. ராஜாக்களோடு அமர்த்தினீரே, உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைகளை தினம் நான் துதிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைகளை தினம் நான் துதிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. சுத்தரே எங்கள் இயேசுதேவா நானிலத்தில் நிறைந்திருக்கிறதா. பரிசுத்தரே எங்கள் இயேசுதேவா நானிலத்தில் நிறைந்திருக்கிறதா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோர் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. நம்பினோர் கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீருண்டு பயமில்லையே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன். உந்தன் மகிமைகளை தினம்
வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவருக்கு நாம் பார்த்தோம். நம்மோடு கூட இருந்து மட்டும் வழி நடத்தி வந்திருக்கிற அந்த புதிய மாதத்திலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் உற்சாகமுள்ள இதயத்தோடு மன நிறைவோடு தேவனை ஸ்தோத்திரிப்போம். தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், விடுதலையை கொடுப்பேன் என்று சொல்லி விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிற நாம் உற்சாகமாய் தேவனை ஆராதிப்போம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பக்தியுள்ள ஆராதனை. இந்த காலைகளில் கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை நாம் அர்ப்பணிப்போம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் இந்த நாடகம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் இந்த நாடகம். நான் பாடி பாடி மகிழ்ந்தேன், தினமாடி ஆடி துதித்தேன். நான் பாடி பாடி மகிழ்ந்தேன், தினமாடி ஆடி துதித்தேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். ஜீவிக்கிற நல்ல ஆண்டவரை விடுதலையாக நாம் ஆராதிப்போம். வெற்றி தருகிற தேவன் நமக்கு இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் இந்த ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் இந்த ஆனந்தம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனை உற்சாகமாய் ஆராதிப்போம். என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே. எந்த நாளிலுமே நிழலிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிச வழியில் அழைத்தாலும். இந்த உலகத்திலே வாழுகிற மனிதர்கள் நம்மை கைவிடலாம், ஆறுதல் அளிக்கலாம், வார்த்தைகள் பேசலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் கடைசி மட்டும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த நல்ல தேவனை உற்சாகமாய் ஆராதிப்போம். ஐஸ்வர்யம் யாவும் அழிவித்தாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே. அறிக்கை செய்வோம், இயேசுவே நீர் மட்டும் எனக்கு போதும், நீர் தான் எனக்கு எல்லாம் என்று இந்த காலையில் அறிக்கை செய்வோம். விடுதலை நாயகன் நம்மை விடுதலை கொடுக்க இந்த வேலையில இறங்கி வந்திருக்கிறார். உற்சாகமாய் அறிக்கை செய்வோம். இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே. எந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வழியிலே இயேசு போதுமே. உள்ள இடங்களில் நீட்டிடுவார், அமர்ந்து தண்ணீரத்தை நடத்திடுவார். அவரை நம்புகிறவர்களை கைவிடாத தேவன் அவர். உள்ள இடங்களிலே மேய்த்து நம்மை நடத்துகிறவரை
போதுமே 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 இயேசு போதுமே. உற்சாகமாய் நாம் அறிக்கை செய்வோம். வாய்களை திறந்து கரங்களை உற்சாகமாய் தட்டி நீ போதும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அறிக்கை செய்வோம். இயேசு போதுமே 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 இயேசு போதுமே போதுமே போதுமே. இந்த நாளிலுமே நீரையிலுமே இந்த வழியிலே இயேசு போதுமே இயேசு போதுமே 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 இயேசு போதுமே போதுமே போதுமே. இந்த நாளிலுமே நீரையிலுமே இந்த வழியிலே போதுமே போதுமே. அறிக்கை செய்வோம். ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று வாய்களை திறந்து சொல்லுவோம். தேவனிடத்தில் விடுதலை வேண்டும் என்றார், சுகம் வேண்டும் என்றார், ஆசீர்வாதம் வேண்டும் என்றார். நீர் தான் ஆண்டவரே என்று அறிக்கை செய்வோம். இயேசு போதுமே 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 இயேசு போதுமே போதுமே போதுமே. இந்த நாளிலுமே நீரையிலுமே இந்த வழியிலே இயேசு போதுமே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் ஒருவர் மாத்திரமே நமக்கு போதுமானவர். எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்கிறவர், விடுவிக்கிறவர். குழப்பங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள் எதுவா இருந்தாலும் இயேசுவே என்று அவரை நோக்கி பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிற அவரை நோக்கி நாம் பார்ப்போம். அவரை நாம் முழு இருதயத்தோடு துதிப்போம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் அவர். மகிமையான தேவன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக கரங்களை உயர்த்தி தேவனை நாம் ஆராதிப்போம். அவர் அற்புதங்களின் தேவன், நம்முடைய ஆத்துமாவின் நங்குரம் அவர், அழிவில்லாத பெட்டகம் அவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஜீவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனோடு இணைந்தவர்களாக, தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே விட்டு கொடுத்து நம் தேவனை ஆராதிப்போம். மகிமையின் நம்பிக்கை மாறிடாது என் இயேசையா, உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன், உம்மையல்லோ பற்றிக் கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து வாழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து வாழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவே நங்குரமே அழிவில்லா பெட்டகமே. அறிக்கை செய்வோம். ஆத்துமாவே நங்குரமே, ஆத்துமாவின் நங்குரம் அவர், அழிவில்லாத பெட்டகம் அவர். இந்த காலை வேளையிலே வாய்களை திறந்து அறிக்கை செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நம்மோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். நம்ம சோர்வுகள், கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுதலையாய் நாம் வாய்களை திறந்து ஆராதிப்போம். கர்த்தரை துதிக்க துதிக்க விடுதலை உண்டாகும், கிருபை பெருகும். காலை வேளையிலே உற்சாகமாய் தேவனை துதிப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் என்ன ஆபத்துகள் மோசங்கள் வந்தாலும் பயமில்லாமல் நாம் இருக்க தேவன் உதவி செய்கிறார். அவருடைய குரலை கேட்டு அவரோடு நாம் ஐக்கியப்படுவோம். நம்முடைய உள்ளம் அவருக்குள் மகிழும்படியாக அவரை நாம் துதிப்போம். கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்பா
ஆட்டுக்குட்டி நல்மேய்ப்பரே, நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி, உம்மைத்தானே பின்தொடர்ந்தே, உம் தோளில்தான் நான் இருந்தேன், உம்மைத்தானே பின்தொடர்ந்தே. அவரை பின்தொடர்ந்து அவருடைய மார்பிலை சாயும்படியாக நம்மை நாமே தகுதிப்படுத்துவோம். நம்மை விட்டுக் கொடுப்போம். நம்மை விட்டுக் கொடுக்கும் போது தேவனுடைய பிரசனத்தை நாம் உணர முடியும். நம்மை நாமே அர்ப்பணிப்போம். தூதித்து தூதித்து மகிழ்ந்து போவர் தூயவர் உம்மை நாம் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து போவர் தூயவர் உம்மை நாம் பாடுவேன். கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து தேவனை ஆராதிப்போம். தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து தேவனை ஆராதிப்போம். வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தம் நம் வாழ்வில் நிறைவேறாமல் இந்த உலகத்தை விட்டு நாம் போக முடியாது. தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்து முடிக்கிறவர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவர் வார்த்தையை நாம் நிலைநிற்போம். வானபூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வுலகம் அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றும் பிழைப்பார். அறிக்கை செய்வோம். வானபூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வுலகம் அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றும் பிழைப்பார். கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம்மை மறந்து தேவனை நாம் ஆராதிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலைவேளையில உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். வார்த்தைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தை மூலமாக பேசும் மீதியான நேரத்தை நீர் பொறுப்பேற்றுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்காரலாம். இந்த காலைவேளையில இந்த புதிய மாதத்தின் முதல் வாரத்திலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். சங்கீதம் 146:7. சங்கீதம் 146:7. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களிலே விடுதலை காணப்பட வேண்டுமோ அந்த காரியங்களிலே தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களை விடுவித்து உம்மை நெருங்கி ஜீவிக்க, உமக்கு சாட்சியாக ஜீவிக்க உதவி செய்யும் தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். எந்தெந்த சூழ்நிலையில எப்படியெல்லாம் நீர் கிரியை செய்ய விரும்புகிறீரோ நீர் தாமே கிரியை செய்யும். ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்.
வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடி உம்முடைய வார்த்தையை சுமந்தவர்களாக, உம்முடைய வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டவர்களாக திரும்பி செல்ல நீர் கிருபை செய்யும். வார்த்தை மூலமாக நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 146:7 கர்த்தர் இந்த மாதத்தில் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம், கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். கட்டுண்ட ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு விடுதலை கொடுத்து எல்லா அடிமைத்தனத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே அவருடைய திட்டமாக இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை நாம் எப்பொழுதும் துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவரோடு நாம் ஐக்கியப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை இந்த உலகத்திலே ஜெனிப்பித்திருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் தேவன் உருவாக்கி இருக்கிறார். எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுத்த தேவன், அவரை நாம் பற்றி கொள்ளாமல், சிருஷ்டியாகிய கர்த்தரை தொழுது கொள்ளாமல், நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை நாம் அதன் மீது நம்ம இருதயத்தை வைப்பதனால தான் நமக்கு சில நேரங்களில் சிறையிருப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் காணப்படுகிறது. இந்த மாதத்திலே தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய அடிமைத்தனத்தை, உங்களுக்கு இருக்கிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், என்னென்ன காரியங்கள் நம்மை சோர்வுக்குள்ளாக்குறதோ, அடிமைப்படுத்துகிறதோ, பிரச்சனையை கொடுக்கிறதோ, வேதனை கொடுக்கிறதோ, எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்திலே தேவன் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்துல வாக்கு பண்ணாங்க, இந்த மாதம் முடிகிற நேரத்தில் எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி நாம் மங்கலாய்க்காதபடி விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்படும் போது நிச்சயமாக இந்த மாதத்தில் நாம் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்ததை நாம் நன்கு அறிவோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து நாம் தெளிவாக பார்க்கிறோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆணோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இருக்கிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டேன். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ, கர்த்தரை தேடுகிறார்களோ, அவர்களுடைய கூக்குரலை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்மை உருவாக்கினது அவர். நம்மளுடைய எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, நம்மளுடைய கூக்குரலை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்ட தேவன். 9ஆம் வசனம், எப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். எகிப்தியர் ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன். கேட்கிற தேவனாய் இருக்கிறார். காண்கிற தேவன். நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய சூழ்நிலையும், இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் உண்டு, ஏன் பிரச்சனையை ஆண்டவர் தீர்ப்பாரா என்று சொல்லி நமக்கு கேள்விகள் எழும்பலாம். ஆனால் தேவனாகி கர்த்தர் எல்லாருடைய கூக்குரலையும் கேட்கிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலங்களில் தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னவர், வழியில அதிக பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தது. தேவனை விலகி சென்ற சூழ்நிலையில பலவித கஷ்டங்களை இந்த ஜனங்கள் அனுபவித்ததை பார்க்கிறோம். இப்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு காணப்படுகிறது. ஆண்டவரை அறிவோம், அவருடைய அன்பை ருசித்திருக்கிறோம், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் முழுமையாய் நாம் அவரை தேடாதனால, அவருடைய சமூகத்தை நாம் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளாதனால, நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள், மற்ற மனிதர்களுடைய காரியங்களை நம்ம பார்ப்பதனால அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் நம்மளுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது, அவரிடத்துல நாம் கூக்குரல் இடும்போது எல்லாவற்றையும் நமக்கு பார்த்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு கவனிக்க யாரும் இல்லை, நான் தனிமையில் இருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம அங்கலாய்க்காதபடி நம்மை உருவாக்கின, நம்மை இந்த உலகத்தில் கொண்டு வந்த தேவனை. ஒரு சின்ன பிள்ளையை நம்ம பார்க்கும்போது என்ன செய்வாங்க, பசி எடுத்தா ஏதாவது தேவைனாலும், சின்ன பிள்ளைன்னு இல்லை, ஒரு வயதில் வளர்ந்த பிள்ளைகளோ தேவை என்றால் என்ன செய்கிறாங்க, உடனே அம்மா கிட்ட தான் போகிறாங்க. திருமணம் ஆகிற வரைக்கும் அந்த பிள்ளைகளுடைய காரியங்கள் பெற்றோரிடத்துல தான் சார்ந்து இருக்கிறது. எப்படி இந்த உலகத்துல
இப்படிப்பட்ட ஒரு பாண்டேஜில் பெற்றோரும் பிள்ளைகளும் இருக்கிறாரோ அதற்கும் மேலாக தேவனாகிய கர்த்தர் நம்மை உருவாக்கினார். நம்மை உருவாக்கின தேவனோடு நல்ல உறவு, நல்ல ஐக்கியம் இருக்கும்போது அவருடைய எல்லா காரியங்களுக்கும் பதில் கொடுக்கிறவராக இருக்கார். அதனால் பிரச்சனையே வராதா, ஆண்டவர் என்னோட இருக்கிறார், பிரச்சனையே வராதானா? உபத்திரம் உண்டு, உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். மனதை எங்கும் திருப்பாதபடி தைரியத்தோடு விசுவாசத்தோடு இருங்கள். நான் எப்படி ஜெயித்தனோ, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல நமக்கும் ஜெயிக்க வேண்டிய கிருபையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதத்திலே வாக்கு பண்ணியிருக்கிறபடி கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிற தேவன் எல்லா கட்டுகள், எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். பழைய பாட்டு புஸ்தகத்தில் அநேக பரிசுத்தவான்களிடத்துல காணப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், அடிமைத்தனங்கள், இவற்றிலிருந்து தேவன் எப்படி விடுவித்தார் என்பது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். வேதத்தை நல்லா தான் படிச்சிருக்கீங்களே. கிதியோனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் தான், ஆனால் அதை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிறோமா, செயல்படுத்துகிறோமா, அதுதான் கேள்வியாக இருக்கிறது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஜனங்கள் என்ன செய்யல, கர்த்தரை நோக்கி பார்க்காமல் கர்த்தரை மறந்ததுனால அவர் என்ன செய்கிறார், ஜனங்களை 7 வருஷம் மீதியானர் கையில ஒப்பு கொடுக்கிறார். கீழ்ப்படியாத ஜனங்கள், கர்த்தரை விட்டு விலகின ஜனங்கள், கர்த்தர் மீது நம்பிக்கை இல்லாத ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார். 7 வருஷம் அவங்க என்ன செய்கிறாங்க, அடிமைத்தனத்துக்குள்ளாக காணப்படுகிறாங்க. 6ஆம் வசனம். அடிமைத்தனம் இருந்தது, பிரச்சனை இருந்தது. கர்த்தரை நோக்கி முறையிட்ட உடனே அவர் என்ன செய்கிறார், ஒரு ரட்சகனை எழுப்புகிறார். கிதியோனை எழுப்பி 12-13 வசனங்கள். முதலாம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இவர்கள் பொல்லாப்பானதை செய்து கர்த்தரை விட்டு விலகினதுனால தேவன் அனுமதிக்கிறார். ஆனா அவங்க சொல்ற காரியம் என்ன, கர்த்தர் எங்களை விட்டு விலகிட்டாரு, கர்த்தர் எங்களோட இல்லை அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இதே சூழ்நிலையில தான் நம்மளும் இருக்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நம்ம தேவனை தேடாம நம்ம சுயமாய் வாழ்ந்து இந்த உலகத்தை சுற்றி பார்த்து இதெல்லாம் நல்லா இருக்கு, இவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க, எனக்கே இப்படி என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து அங்கலாய்க்கிறோம். பல நேரங்களில் அடிமைத்தனத்துக்குள்ள போகிறோம். ஆனால் நம்ம குறை சொல்றது, ஆண்டவருக்கு கண்ணு இல்லை, ஆண்டவர் என்னை பார்க்கல, ஆண்டவர் என்னை விடுவிக்கல, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலை, எனக்கு தான் பிரச்சனை, இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம், குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறோம். இதே நிலைமையில தான் இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கேள்வியை கேட்ட கிதியோனையே கொண்டு தேவன் என்ன செய்கிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படி தேவனுக்கு கீழ்ப்படியாத சூழ்நிலையில அடிமைத்தனங்கள், சிறையிருப்பு நம்மளுடைய வாழ்க்கையில வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் மன்னிப்பு கேட்டு தேவனோடு நாம் ஐக்கியப்படும் போது, தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அநேக சாட்சிகள் வேதத்திலே உண்டு. ஒரு சில மாத்திரம் நாம் பார்க்கலாம். தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, தானியேல் தீர்க்கதரிசி கர்த்தருக்கு வைராக்கியமாக கர்த்தருக்கென்று நின்ற ஒரு வாலிபனாக காணப்பட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருக்காக வைராக்கியமா நின்றதுனால, விக்கிரகத்தை வணங்காததுனால அவருக்கு என்ன செய்தது, பிரச்சனைகள் வந்தது. அப்போ கர்த்தருக்கு ஐக்கியமா இருந்து கர்த்தரோடு நாம இணைந்து கர்த்தரிடத்துல வைராக்கியமா இருக்கும்போது பிரச்சனை வருமானா வரும். அந்த பிரச்சனையில நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கிறது, நம்ம அந்த சூழ்நிலையில எப்படி இருக்கிறோம், நான் கர்த்தருக்காக நிக்கிறேன்னா இல்லை இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து நான் சோர்ந்து போகிறேன். இங்கே தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தேவனோடு சரியான உறவு இருந்தது. தானியேல் 5ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். தானியேல் 5:13-14. உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டார். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவில் இருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா?
உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். தானியேலை பற்றி நல்ல சாட்சி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். தானியேல் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றதுனால பிரச்சனைகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது. ஆனாலும் அவன் அந்த தன்னுடைய விசுவாசத்தை விட்டு வலிமை போகாதபடி என்ன பிரச்சனை வந்தா என்ன உபத்திரம் வந்தானே எனக்கு ஆண்டவர் என்று சொல்லி வைராக்கியமாக நின்றதுனால நற்சாட்சி பெறுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம். சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நாம் நீதிகேடு செய்ததில்லை என்றான். தானியேலுடைய அறிக்கையை நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஏன் எனக்கு உதவி செய்தார்? நான் என்ன செஞ்சேன்? அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். இன்னைக்கு நம்மளுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக, கர்த்தரை முழுவதுமாக சார்ந்து இருக்கிறவர்களாக, கர்த்தர் விரும்புகிறபடி நம்மிடத்துல எதிர்பார்க்கிறபடி நம்ம வாழுகிறோமா? தானியேல் தைரியமாய் சொல்கிறார் பாருங்க. அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. தன்னுடைய ஜீவியத்துல எல்லா காரியத்திலும் பரிசுத்தமாய் வாழ்ந்தது மாற்றமல்ல, குற்றமற்றவனாக நீதி செய்கிறவனாக உத்தமனாக தானியேல் வாழ்ந்தார். உபத்திரம் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. ஆனால் எல்லாவற்றிலிருந்தும் எல்லா கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் தானியேலை விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி அநேக சாட்சிகள் வேதத்துல உண்டு. கதையை போல நம்ம வாசிக்கிறோம். தானியேலுக்கு நடந்துச்சா, கிதியோனுக்கு நடந்துச்சா, தாவீதுக்கு நடந்துச்சா, அவங்களுக்கெல்லாம் நடந்துச்சு, எனக்கு இல்லையே, எனக்கு நடக்கலையே. இப்படிப்பட்ட அவிசுவாசங்கள் தான் நமக்கு காணப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே நமக்காக அனுப்பினார். அவர் இந்த பூமியில சும்மா இல்லை, இப்படி இருங்க அப்படி இருக்குன்னு சொல்லல. அநேக கட்டுண்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அவர் வந்தார். எல்லா பாடுகள், போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள் எல்லா மனுஷருக்கும் அவர் விடுதலை கொடுத்து அவர் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இப்படி இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அவர் நல்லவர், அவர் வல்லவர் நம்ம சொல்வது மாத்திரமல்ல, அவர் எப்படி வாழ்ந்தாரோ அவர் அடிச்சோடுகளை நாம் பின்பற்றி அவர் விட்டு போன காரியங்களை நாம் செய்து முடிக்க வேண்டும் என்பதே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய காரியங்களை பார்த்து எனக்கு இப்படி நடக்குது, ஆண்டவர் என்னை பார்க்கல, ஆண்டவருக்கு கண்ணு இல்லை, இப்படி நம்ம பலவிதமாக குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். இந்த காலை வேளையில வந்திருக்கிற நாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறார், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார் என்ற உறுதி நிச்சயம் உள்ளவர்களாக எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் நாம் பற்றி கொண்டு முன்னேறி செல்வோம் என்றால், தானியேலுடைய வாழ்க்கையில எப்படி பிரச்சனைகள் வந்த போதிலும் அவன் விசுவாசத்தை விட்டு வழுவாமல் நின்றதுனால ஜெயத்தை பெற்றுக்கொண்டது போல நாமும் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு தேவன் உதவி செய்வார். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாடுகளோடு பிரச்சனையோடு இருந்த அநேகரை சந்தித்தார். வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லாத சூழ்நிலையில பிசாசு பிடித்திருந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தார். மார்க் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். முதலாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததான நோக்கம் என்ன என்பதை தெளிவாக அவர் தன்னுடைய வாயிலிருந்தே, தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்குறிக்கப்பட்டது. ஆனால் அவர் தெளிவாக தன்னுடைய வாயிலிருந்தே சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18-19. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் என்ன என்பதை தெளிவாக, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறதை இடத்தை அவர் கண்டார். எதற்காக இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்பினார் என்பதை தெளிவாக அவருடைய வாயினாலே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி இதை முன்குறித்தார். அதை எடுத்து அவர்களுக்கு வாசித்து கர்த்தருடைய திட்டம் தன்னுடைய வாழ்க்கையில என்ன என்பதை சொல்லுகிறார். இதற்கு நம்ம சொல்லும்போது அவர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், சுவிசேஷம் என்று சொல்லும்போது தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை நீங்கள் விசுவாசிங்கள், அவரை நம்புங்கள், இதுதான் சுவிசேஷம். அதை அவர் என்ன செய்கிறார்? பிரசங்கிக்கிறார். பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாகவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாகவும்.
இப்படி அவருடைய காரியங்கள், அவர் அனுப்பப்பட்ட காரியங்களை தெளிவாக இங்க பார்க்கிறோம். அதை தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். மார்க் 5:1-3 13 வசனங்கள்ல பிசாசு பிடித்திருந்த மனுஷனை குணமாக்குகிறத நம்ம பார்க்கிறோம். லூக்கா 13:10-17 வசனங்கள்ல பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுக்கு விடுதலை, அவருடைய பாடுகள்ல இருந்து அவருடைய பலவீனத்துல விடுதலை கொடுக்கிறார். சமாரிய ஸ்திரீயை குறித்து யோவான் 4:1-42 பார்க்கிறோம். பாவியாக இருந்த அந்த பெண்ணுக்கு விடுதலையை கொடுக்கிறார். வார்த்தையின் மூலமாக கிரியைகளை நடப்பித்து அந்த பெண்ணை விடுவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். யோவான் 8:1-11 வசனங்கள்ல பாவியான ஸ்திரீ இயேசுனுடைய பாதத்துல தைலத்தை ஊற்றி, பரிமள தைலத்தை ஊற்றின அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுக்கிறார். உலகம் அவளை குற்றப்படுத்தினது, ஆனா தேவன் அவளுக்கு விடுதலை கொடுக்கிறார். உன் பாவத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டாய் என்று சொல்லி அனுப்புகிறத பார்க்கிறோம். திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். திமிர்வாதத்தினால பாதிக்கப்பட்டு நடக்கக்கூட முடியாத சூழ்நிலையில 4 பேர் அவனை சுமந்து கொண்டு இயேசுவின் இடத்துல வருகிறார்கள். மார்க் 2:1-12 திமிர்வாதக்காரனை குணமாக்கின காரியங்களை பார்க்கிறோம். என்னென்ன காரியங்கள் எல்லாம் இதை செய்யும்படி பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினாரோ அவருக்கு கொடுத்த கடமைகளை அவர் சரியாக செய்து முடித்தார். ஜனங்களை விடுவிக்க, சிறையிருப்பிலிருந்து ஜனங்களை மீட்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அந்த ஜனங்களை மீட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சார், நல்லா செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுட்டு போறதுக்காக அல்ல, நமக்கும் ஆண்டவர் கடமைகளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரோ நாமும் அதே போல கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. யாக்கோபு 2:14 வசனம். யாக்கோபு 2:14. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? விசுவாசிக்கிற ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், இயேசுவை பின்பற்ற நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றது மாத்திரம் போதாது, நம்முடைய வாழ்க்கையில கிரியை காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதான கற்பனை என்னது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூறு, உன்னை போல பிறரை நேசி. ஆண்டவரை நேசி, மற்றவங்களை நேசி. இந்த 2 காரியம் தான். நம்ம ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லி சொல்றோம், ஆனா எவ்வளவு தூரம் நேசிக்கிறோமோ அது நமக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் மற்றவர்களையும் நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், மற்றவர்களை நேசிக்கிறதுனால, இந்த ஜனங்கள் மீது அன்பு கூறுறதுனால தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? விடுதலையை கொடுக்க வந்து எல்லா ஜனங்களையும் விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள 1 யோவான் 3:9 முதல் வாசிக்கலாம். 1 யோவான் 3:9. அவருடைய வித்து அவனுக்குள் கருத்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டான அல்ல. நம்ம நீதி செய்கிறோமா சகோதரத்துல? சகோதரனா என் தம்பி, என் அண்ணன், எங்க அக்கா அப்படி இல்லை. நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்ம கூட இருக்கிற நம்ம ரத்த சம்பந்தமானவங்களுக்கு நல்லாவே செய்வோம் இல்ல, நம்ம போல அவங்களை நல்லாவே பார்த்துக்குவோம். அப்படியே ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. ஆனா இவர்களை தவிர நம்ம சுற்றி இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற மற்ற மக்களை நம்ம நேசிக்கிறோமா? அடுத்த வசனம் வாசிப்போம். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. அடுத்தது, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவர்களும் தன் சகோதரனுடைய கிரியைகளில் நீதி உள்ளவர்களுமாய் இருந்தது நிமித்தம் தானே. சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை தெளிவா சொல்றாரு பாருங்க. காயின் ஆபேலுடைய காரியத்துல ஏற்பட்ட முரண்பாடுகள் இந்த சூழ்நிலையிலே வருதுல்ல. பணத்துக்காக என்ன செய்யறாங்க? சொந்த தகப்பனை கொலை செய்யறாங்க, சகோதரரை கொலை செய்யறாங்க. அன்பில்லாத சூழ்நிலை காணப்படுகிறது. அடுத்து 14ஆம் வசனம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறான். சகோதரனிடத்துல தான் என் கூட பிறந்த அண்ணன், என் கூட பிறந்த தம்பி அல்ல, நம்மை சுற்றி இருக்கிற
மனிதர்களிடத்துல நம்ம அன்பு கூறுகிறோமா? தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியா மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த உலகத்துல வாழுகிற நம்ம மற்றவர்களை இயேசு கிறிஸ்து எப்படி நேசித்தாரோ அதே போல நம்ம மற்றவர்களை நேசிக்கும் போது இந்த உலகத்தின் பாடுகள், இந்த உலகத்துல என்ன உபத்திரம், எத்தனையோ காரியங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம், மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள், அந்த பயங்கள் நமக்கு இல்லாதபடி தேவன் என்ன செய்கிறார்? கர்த்தரோடு நான் இருக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன், அந்த உறுதியும் நிச்சயம் இருக்கும்போது நாம் எதற்கும் பயப்படாமல் என்ன செய்வோமா? தைரியமாக இருப்போம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவர் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறார். உண்மையான அன்பு மற்றவரிடத்துல இயேசு கிறிஸ்து எப்படி நேசித்தாரோ அப்படிப்பட்ட ஒரு நேசம், அப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்கு மற்ற மனிதர்களிடத்துல இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்துல வெற்றியாக பயம் இல்லாமல் தைரியமாக நம்ம வாழ முடியும். இப்படி வாழ்ந்த ஒரு மனிதனை புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். அது யாரா இருக்கும்? இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றின ஒரு மனுஷன். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கென்று ஊழியம் செய்தார். இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செய்தாரோ எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் ஒரு வேதத்துல, ஒரு புதிய ஏற்பாட்டில், ஒரு புத்தகத்துல அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். பிலேமோன் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். பிலேமோன் புஸ்தகத்துல நம்ம பவுலுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார், கிறிஸ்துவின் அன்பை எப்படி பவுல் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுலுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது எல்லா காரியத்திலும் அப்படியே இயேசு கிறிஸ்துவை அவர் பின்பற்றினார். மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தார், பிரசங்கித்தார், அநேக சபைகளை கட்டினார், அநேக காரியங்களை செய்தார். ஆனால் தன்னுடைய ஜீவியத்தில் அவர் என்ன செய்கிறார்? அப்படியே கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை பின்பற்றுகிறது நம்ம பார்க்கிறோம். இந்த புஸ்தகம் ஒரே அதிகாரம் இருக்கிறது. இந்த புஸ்தகத்தை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். இது ஒரு கடிதமாக எழுதுகிறார். முதல் வசனம், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவரும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலேமோனுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். பிலேமோன் யார் என்றால் அவர் பவுலினால ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன். இந்த மனுஷன்கிட்ட ஒருத்தன் அடிமை என்று சொல்வது உதவியாளனாக அவர் கூட இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தான் ஒனேசிமோ. 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனம் என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். ஒனேசிமுக்காக பவுல் என்ன செய்கிறார்? பிலேமோன் இடத்துல மன்றாடுகிறார். இதனுடைய பின்னணியம் என்னவென்றால், பிலேமோன் இடத்துல வேலை செய்தவன் ஒனேசிமோ. ஒரு சில மன வருத்தத்தினால அது என்ன நடந்தது நமக்கு பேக்ரவுண்டு அது ஆராயில. அது ஒரு சிலர் சொல்றாங்க அவருடைய பொருட்களை சிலருக்கு திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பிலேமோனுடைய சொத்துக்களில் சில காரியங்களை ஒனேசிமோ களவு செய்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நமக்கு இந்த பகுதியில் பிலேமோன் புஸ்தகத்தில் சொல்லப்படவில்லை. அந்த ஒனேசிமோ என்ன செய்தார்? தவறு செய்ததுனால பிலேமோன் அவரை குற்றப்படுத்தி சிறையில் போடுகிறார். அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது தான் பவுல் அவரை சந்திக்கிறார். 10ஆம் வசனம் என்னவென்றால், கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். கட்டப்பட்டு இருக்கையில் என்று சொல்வதை பார்க்கும்போது இங்கே 1ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி பவுலும் ஜெயிலில் இருக்காரு. ஒனேசிமோ தண்டனைக்காக அந்த பவுல் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்ததுனால ஜெயிலுக்கு போனார். ஆனால் அந்த ஒனேசிமோ தவறு செய்ததுனால சிறைக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். அங்கே 2 பேரும் சந்திக்கிறாங்க. ஜெயிலுக்குள்ள பவுல் என்ன செய்கிறார்? ஒனேசிமோக்கு கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொல்லி அவனை மனம் திரும்ப செய்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒனேசிமோடைய எஜமானாகிய பிலேமோனுக்கு கடிதத்தை எழுதி அவனுக்காக பரிந்து பேசுகிறார். இவனை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். 17ஆம் வசனம் ஆதலால் நீ என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவனை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனுக்காக பரிந்து பேசுகிறார். ஏன்னா பிலேமோனுடைய மனதில் குற்றம் செய்தவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனால் பவுல் என்ன சொல்கிறான்? அவன் தவறு செய்தான், ஆனால் இப்போ அவன் திருந்திட்டான். நான் அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீ எனக்காக அவனை ஏற்றுக்கொள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். 14ஆம் வசனம் ஆனாலும் நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய
சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அடுத்த வசனம். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையனானவன் அல்ல, அடிமையனானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போவானாகும். இங்க சொல்லுகிற அடிமையா இருந்த இந்த ஒனேசிமோ இப்போ அடிமையாக நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்ட அவன் உனக்கு அடிமை அல்ல என்று சொல்லி அவனுக்காக பவுல் ரெக்கமெண்ட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அவனை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஒனேசிமோவை குறித்து பிலேமோனிடத்துல சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் தேவன் என்ன செய்கிறார், நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். பவுலுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பிலேமோன் என்ன செய்கிறார், ஒனேசிமோவை ஏற்றுக்கொள்கிறார். இந்த அன்பு, இந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு உண்டா? நம்ம இந்த உலகத்துல வாழுகிற நமக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அநேக எதிர்மறையான காரியங்கள், எனக்கு இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்களை நான் மன்னிக்க முடியாது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கதான் செய்யுது. பவுலுடைய வாழ்க்கை பார்க்கும்போது இயேசுவின் உண்மை சீஷனாகி அவர் என்ன செய்கிறார், ஒனேசிமுக்காக பரிந்து பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். நமக்காக பிதாவின் இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதே போல பிலேமோன் இடத்துல ஒனேசிமுக்காக பவுல் பரிந்து பேசி அவனை நேசித்து அடிமையா இருந்த அவன் இனி அடிமை அல்ல, சகோதரனாக நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இதை தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஏதோ கதைக்காக இதை எழுதி வைக்கல, உண்மையா பல வருடங்களுக்கு முன்பாக உண்மையாக நடந்த சம்பவம். இதே சம்பவம் நம்ம வாழ்க்கையில நடைபெற வேண்டும். அதற்காக தான் இயேசு என்ன செய்தார், நமக்காக பாடுகளை பட்டு அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். இந்த அன்பு நம்மிடத்துல இருக்கிறதா? யாரெல்லாம் மன்னிக்க முடியலையோ அவங்களெல்லாம் மன்னிக்க, நானும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லுறோம்ல. ஆனா நம்ம போயிட்டு ஒருத்தவங்க நமக்கு விரோதமா தவறு செஞ்சுட்டு போய் நம்ம மனம் திரும்பி நான் அவனை மன்னிக்கிறேன்னு நேரில் போயிட்டா இது சரியான லூஸ், இது அன்னைக்கு அப்படி பேசி இன்னைக்கு அப்படி பேசுவார், இப்படிதான் என்ன செய்வாங்க நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்க பேசுவாங்க. இப்படிப்பட்ட உணர்த்துதல், மனம் திரும்புதல் நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்துல போய் ஆண்டவரே இந்த மனுஷனிடத்துல எனக்கு வருத்தம் இருந்துச்சு, இந்த மனுஷனிடத்துல எனக்கு பிரச்சனை இருந்தது, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க எனக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்க, அவரோட ஒப்புரவாக என்னுடைய இருதயத்துல நான் மன்னிக்கிறேன், நீங்க எனக்கு உதவி செய்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு வழியை தரங்கன்னு சொல்லி கேட்கும்போது சரியான வழியில ஆண்டவர் என்ன செய்வார், நமக்கு உதவி செய்வார். அநேக காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அநேக மனஸ்தாபங்கள் இருக்கதான் செய்தது. எல்லாருடைய வாழ்க்கையில எல்லாரும் மனுஷன் தான, மனஸ்தாபங்கள் இருக்கும். ஆனா அந்த சம்பந்தப்பட்ட நபரிடத்துல நேர்ல போய் நான் சாரி பண்ணிக்கோங்க, எனக்கு இது நான் தப்பா சொல்லிட்டேன், நான் தப்பா பேசிட்டேன், அவங்க மேல கோவப்பட்டேன், அப்படி போய் நம்ம நிற்காம நின்னாலும் தப்பு இல்லை, நிக்க தைரியம் இருக்கிறவங்க நிக்கலாம். ஆனா நமக்கு அது வராதுல, அந்த ஈகோ என்ன பண்ணிடும், நம்மள தடுத்து நிறுத்துறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் என்ன செய்யறதுன்னா ஆண்டவர் சமூகம் தான் நமக்கு தஞ்சம். ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோங்க, இது என் பிரச்சனை, இதை நீங்க பார்த்துக்கோங்கன்னு ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, நம்ம சரணடையும் போது அப்படிப்பட்ட மனிதர்களிடத்துல ஒப்புரவாக தேவன் உதவி செய்வார். அப்போ நம்ம மனதில் இருக்கிற பாரம், இவங்க எனக்கு பிரச்சனை பண்ணாங்களே, இவங்க என்ன இது பண்ணிட்டாங்களே, இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அதை பத்தி யோசிக்காம ஆண்டவர் என்ன செய்வார், அதை நம்ம மனதில் எரேஸ் பண்ணி அவங்களோட சமாதானமாகவும் வழியை கொடுப்பார், நமக்கு நிம்மதியை கொடுப்பார். முதலாவது அதுதான் முக்கியம். நம்ம இருதயம் என்ன செய்யணும், சமாதானமா இருக்கணும், விடுதலையா இருக்கணும். அந்த நபரோட எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையே யோசிச்சு பிபி சுகர் ஏறாம நம்ம பார்க்கணும்னா ஆண்டவருடைய சமூகத்தை சரணடைய வேண்டும். ஆண்டவரே இந்த மனுஷங்க எனக்கு பிரச்சனை பண்றாங்க, இந்த நபர் மூலமாக எனக்கு உபத்திரம் வருது, இந்த நபர்னால நான் கஷ்டப்படுகிறேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். இங்க பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பாதிக்கப்பட்டிருந்த ஒனேசிமு இடத்துல அவர் என்ன செய்யறார், அழகா கவுன்சிலிங் கொடுத்து இவருக்காக பிலேமோன் இடத்துல நீ போ, நான் சொல்றேன் நீ போ, பிலேமோன்கிட்ட போய் உன் எஜமான்கிட்ட போய் நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பல. இவர் என்ன செய்யறார், ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து அனுப்புறார். இவருக்கு கீழ்ப்படுத்த அன்பிலே கட்டப்பட்டிருந்த பிலேமோனும் என்ன செய்கிறார், அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். இந்த காலை வேளையில தேவ சமூகத்துல வந்திருக்குன்னா நம்மளுடைய வாழ்வில் இது போல பிரச்சனைகள், இது போல சூழ்நிலைகள் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கதான் செய்யுது. உலகத்திலே உபத்திரம் உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம அதை எப்படி மேற்கொள்ளுகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது இந்த மாதத்திலே வாக்கு பண்ணியிருக்கிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவேன் என்று சொல்லி விடுதலையாக்குகிற தேவனுடைய சமூகத்திலே நாம் கிட்டி சேர்வது. ஆண்டவரே
என்னென்ன பிரச்சனைகள் எனக்கு இருக்குது. எந்த மனுஷனிடத்திலையும் சொல்ல முடியாத காரியங்கள் நம்ம இருதயத்தின் ஆழத்துல அழுத்தி கொண்டு இருக்கலாம். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் இடத்துல போய், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க உதவி செய்யுங்க, நீங்க இதை சரி செய்யுங்க, நீங்க பார்த்து கொள்ளுங்க என்று அவருடைய சமூகத்தில் நாம் தஞ்சம் போகும்போது தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சரி செய்து விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த மாதம் விடுதலை மாதமா இருக்கிறது. எந்தெந்த காரியத்துல எந்தெந்த மனிதரோடையோ எந்தெந்த சம்பவங்கள் நம்மை வேதனைப்படுத்தினதோ மனஸ்தாபப்படுத்தினதோ எல்லாவற்றையும் தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். பழைய ஏற்பாட்டில் நாட்களில் நம்ம பார்க்கிறோம், ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு செவி சாய்த்தார் என்று சொல்லி. கூக்குரலை கேட்கிறவர் அவர், நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறவர், நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். நமக்கு விடுதலை கொடுக்க, நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கவே, விடுதலையை கொடுக்கவே அவர் வந்தார். எனக்கு பிரச்சனை தெரிஞ்சுப்பா, நான் நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்திரம் பார்த்து இல்லாதபடி அப்போஸ்தலனாகிய பவுலை போல இது போல கட்டப்பட்டிருக்கிற சில காரியங்கள், நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நம்ம திரும்பி பார்த்தோம்னா, நம்ம யோசித்து பார்த்தோம்னா என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சோ, இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம போய் தைரியமா பேசுறதுக்கு தான் இந்த காரியங்களை தேவன் என்ன செய்யறார், நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அநேக காரியங்கள் என்ன செய்யும், நம்ம ஒரு சில காரியங்களை அனுபவிச்சு வெளியில வந்திருப்போம், அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்திருப்போம். ஆனா அதே பிரச்சனை எடுத்துட்டு யாராவது நம்ம கிட்ட இப்படிலாம் நடக்குது சூழ்நிலை, நான் என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு வரும்போது தைரியமா நீங்க இப்படி எனக்கு நடந்துச்சு, ஆண்டவர் விடுதலை கொடுத்தார், உங்களுக்கும் கொடுப்பார் என்று சொல்லி தைரியமாக சொல்லத்தக்கதாக ஆண்டவர் தான் அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அதனால பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது எனக்கு ஏன் இப்படி ஆகுது, எனக்கு தான் இப்படி ஆகுது, மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு தீமை செஞ்சவன் நல்லா இருக்கான் பாரு அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யறோம், அங்கலாய்க்கிறோம். அப்படி அல்ல, நமக்கு தீமை செய்தவர்களை தேவன் பார்க்கிறார். நமக்கு விரோதமா எழும்பின எல்லாரையும் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நீதியுள்ள நியாயாதிபதி சரியான நேரத்துல அவர் தீர்ப்பு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதனால அவன் எனக்கு பண்ணிட்டான், நான் அவனுக்கு பதில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த காரியத்துல ஈடுபடாதபடி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நமக்காக வழக்காடுகிற தேவன் விடுதலையை கொடுத்து நம்முடைய பாடுகள், உபத்திரவங்கள்ல இருந்து, கட்டுகள்ல இருந்து நம்மை விடுவிப்பது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட பாடுகளோடு இருக்கிற மக்களை விடுவிக்கவும் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துவார். அதனால கர்த்தரை நம்ம உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு அவருடைய வார்த்தையில நாம் நிலை நிற்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்க்கையில விடுதலையை கொடுத்து மற்றவர்களை விடுவிக்கவும் நம்மை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனாகிய கர்த்தர் என்னுடைய பிரச்சனையில இருந்து எனக்கு விடுதலை தாங்க, இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில நாம் அறிக்கையிடுவோம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை பண்ணி நாம் சிந்திக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். ஆவியானவர் தாமே நீர் பேசும். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் பாதிப்புகள் உண்டு, அதை நீர் அறிவே. தேவனாகிய கர்த்தர் நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். திட மனதை தாரும், உண்மை பற்றும் விசுவாசத்தை தாரும், நீர் எல்லாவற்றையும் சரி செய்வீர் என்ற நம்பிக்கையை தாரும். இந்த மாதத்திலே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர், கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறவர் என்று சொல்லி. கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கும். யாரெல்லாம் அடிமைத்தனத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, மனஸ்தாபத்தில் இருக்கிறார்களோ, வியாதியை குறித்து கட்டப்பட்டிருக்கிறார்களோ, பலவீனத்தை குறித்து கட்டப்பட்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரோடும் நீர் இடைப்பட வேண்டுமா சொல்லிக்கிறோம். இந்த மாதம் விடுதலை மாதம், எல்லா கட்டுகளிலிருந்து நீர் விடுதலை கொடுக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே, நீர்தாமே உம்மை நோக்கி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தாரும். கர்த்தர் என்னை விடுவித்தார் என்று சாட்சி பகர உம்மை மகிமைப்படுத்த நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா சொல்லிக்கிறோம். இந்த மாதத்தை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்திலே பார்த்திருக்க உம்மிடத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விடுதலையோடு வாழ நீர்தாமே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபையை தாரும். நீர் வாக்கு பண்ணியிருக்கிறேன். எந்தெந்த பகுதியில் விடுதலை வேணுமோ அவர்களுக்கு விடுதலை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.